Hi all, how are you? It's very nice to see you in this episode, the Day with the Word series. And we meditate every Sunday, Tuesday and Friday, the Lord's Word. And I receive so many calls and DMs. And may God bless you. And I hope this video very blessed to you, to the nations. Watch it and be blessed. Let's welcome to this episode, the Day with the Word series. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நீ நம்பிக்கையாயிருந்து. என்றைக்குமே நம்மளுக்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று நம்மளுடைய சுயத்தை சார்ந்த வழி, இன்னொன்று கர்த்தருடைய வழி. அப்படி தானே? ஒரு வேளை இன்றைக்கி செங்கடலுக்கு முன்பாக நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய சுயம் என்ன சொல்லும்? அந்த செங்கடலில் நம்ம பேசி நீந்தி நம்ம அந்த கரைக்கு போகணும், இல்லாட்டி நம்ம திரும்பி நம்ம அந்த எகிப்தியோட சண்டை போடணும் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தருடைய வழி என்ன? கர்த்தருடைய வழி எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக தாங்க இருக்கும். அப்போ கர்த்தருடைய வழியில் இருக்க போதும் வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். He directs our path. இந்த செவைப்படுத்துவான்னு இருக்குல்ல, எபிரேயத்தில் என்ன போட்டிருக்குன்னா யாஷர் அப்படின்னா ப்ராஸ்பரஸ்ன்னு அர்த்தம். அதாவது செவை மட்டும் படுத்த மாட்டார், நீ கர்த்தருடைய வழிகளில் நீ இருந்தன அவர் உன் வாழ்க்கையை செழிப்பாக்குவார், வளமாக்குவார். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம கிறிஸ்து பிறப்பை குறித்து நம்ம நிறைய காரியங்களை பார்த்துட்டு வரோம், அப்படி தானே? ஸோ இன்றைக்கும் எப்படி கர்த்தருடைய வழிகளில் நடந்த ஒரு கூட்டத்தாருக்கு எப்படி ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார், கர்த்தருடைய வழிகளில் ஆரம்பத்தில் நடந்தாங்க, பின்பாக அதை மாற்றும் போது என்ன விளைவுகள் அவங்க சந்தித்தாங்க என்று நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ வைஸ் மேன் அப்படி தானே, மேகி மெஜிஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்க. அப்போ கிழக்கிலேருந்து வந்த சாஸ்திரிகள் அவங்க யார்? அப்போ வேத வல்லுநர்கள் அவங்களுக்கு ஒரு சில பேர்கள் சொல்கிறாங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல. ஆனால் 3 சாஸ்திரிகள் வந்திருக்காங்க, அப்படி தானே, 3 அஸ்ட்ராலஜர்ஸ், வைஸ்மேன். அவங்க பேர் என்னென்னா காஸ்பர், மெல்கியர், பல்தேசார். அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, ஒருத்தர் பெர்ஷியாவிலேருந்து, ஒருத்தர் அரேபியா தேசத்துலேருந்து, இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒருத்தர் இந்தியா தேசத்துலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. they follow the right star. அவங்களுடைய ஆரம்பம் ரொம்ப அருமையாக இருந்தது. சரியாக அந்த நட்சத்திரத்தை கணித்து அவர்கள் நடந்து வந்தார்கள். பட் they end up in a wrong place. பொதுவாக நம்ம ஆரம்பத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக நம்ம நடப்போம். ஆனால் நம்ம முடிவு எப்படி இருக்குது? வசனம் சொல்லுகிறது, உன் முடிவு நலமானால் முழுவதும் நலம். அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப சரியாக வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த பெத்லகேம் ஊருக்கு வந்த உடனே, அந்த யூதேயா ஊருக்கு வந்த உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க? அவங்களுடைய மாம்சம், அவங்க சுயம், அதான் அவங்க சுய புத்தியின் மேல் சாராமல், அவங்க சுயம் என்ன நினச்சிருச்சு? நிச்சயமாக ஒரு ராஜா எங்கே பறப்பார்? அரண்மனையில் தானே பறப்பார். நம்ம ராஜா அரண்மனையில் பறக்கலை. ஆனால் அவங்களுடைய என்னென்ன, அவர் அரண்மனை தானே பறப்பாருன்னு சொல்லிட்டு நேராக அந்த கர்த்தருடைய அந்த வழியை விட்டு சுயத்தை சார்ந்து நேராக அரண்மனைக்கு போயிட்டாங்க. carnal mind always end up in a wrong place. அப்போ என்ன, நேராக ஏரோதனுடைய அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. ஏரோதை இவங்க சொல்கிறாங்க, அந்த ராஜா பிறந்திருக்கிறாரு, அவரை நாங்கள் பார்க்கணும். எப்படின்னா ஏரோது கலங்குறாரு. ஏரோது ஒரு மோசமான ராஜா. இந்த டிசம்பர் மாதம் வீடியோவில் நீங்கள் பாருங்கள், ஹீரோதை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். ரொம்ப மோசம், ரொம்ப க்ரூயல், அவன் ரொம்ப ஒரு கொலைபாதங்க. அவனுக்கு ஒரு கலக்கம் வருது. அவனுடைய அந்த கமிட்டியை கூட்டிகிட்டு அவன் பேசுகிறான், உண்மையில் ராஜா பிறந்திருக்காரு, அவன் பெத்லகேமில் பிறந்திருக்காரு. அப்போ அவன் ஒரு சூழ்ச்சி போடுறான். என்ன சூழ்ச்சி? நீங்கள் போய் வணங்கிட்டு நீங்கள் அந்த இடத்த எனக்கு காமிங்க, நானும் வணங்கணும் அப்படின்ட்டு. அப்போ அடுத்த வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, அவங்க தவறான இடத்துக்கு போயிட்டாங்க. பழையபடி அவங்க சரியான இடத்துக்கு அந்த நட்சத்திரத்தை பார்க்க போதும் அந்த நட்சத்திரம் சரியாக பிள்ளை இருக்கிற இடத்துக்கு கொண்டு சேர்ந்தது. அங்கே ஒரு சந்தோஷம் பிறந்தது. ஒருவேளை பெரியமானவர்களே, நான் ஒரு தவறான டெசிஷன் எடுத்துட்டேனே, நான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கவே கூடாது, நான் இந்த காரியம் நான் செஞ்சிருக்கவே கூடாது, நான் என்னுடைய சுயத்தின் மேலே இருந்து நான் தவறான காரியம் செஞ்சுட்டேனே, என் வாழ்க்கையே போச்சுன்னு இருக்கிறீங்களா? கவலைப்படாத சகோதரா சகோதரி, நீ மறுபடியும் நீ தேவ திட்டத்துக்குள்ள, தேவனுடைய அந்த மேகத்திற்குள்ள நீ வரப்போதும் உனக்கு நிச்சயமாக அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய சூசைட்ஸ் ஏன் அட்டன் பண்ணுறாங்க? நான் எடுத்த முடிவு ஒரு தவறான முடிவாயிடுச்சே. நாம் ஒருவேளை தீமையாக நம்ம பண்ணியிருக்கலாம், ஆனால் தீமையை நன்மையை மாற்றிக்கிறவர் ஒரே ஒருவர் தான். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவரை குறித்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அப்போ இவங்க ஒரு கிறிஸ்மஸ்னாலே நிறையா பரிசுகள் தானே, நிறைய பேருக்கு நீங்கள் பரிசு கொடுப்பீங்க, நிறையா பரிசு வாங்குவீங்க. அப்போ இந்த சாஸ்திரிகள் என்ன பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒருத்தங்க என்ன கொடுக்குறாங்க? தங்கம் கொடுக்குறாங்க. ஒருத்தங்க தூபவர்க்கம், வெள்ளை போலம். இந்த தங்கம் எதை குறிக்குது? கோல்டு எதை குறிக்கிறது? கோல்டு எப்பவுமே ஒரு ராஜாவை குறிக்கும். கோல்டு ஒரு விலை உயர்ந்தது. எப்பவுமே யூதர்களுடைய ராஜாவை குறிக்கும். நம்ம இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையா இருந்தாலும் அவர் ராஜா. ரெண்டாவது ஃப்ராங்கின்சென்ஸ், அந்த தூபவர்க்கம். அந்த தூபவர்க்கம் எதை குறிக்கும்னா ஒரு தெய்வீகத்தை குறிக்கிறது. அவர் குழந்தையா இருந்தாலும் அவர் தெய்வீகம். He is a son of God. It represented the divinity of Lord Jesus Christ. தூபவர்க்கம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தூபவர்க்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அது தெய்வீகத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் எந்த மரத்துலேருந்து வருதுன்னா மர் என்ற மரத்தில் வருது. இது என்னன்னா ரொம்ப இந்த மரம் ரொம்ப கசப்பு மிகுந்த மரம். இந்த செடி, இந்த மரம், இந்த பட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு திரவியம் வரும் பாருங்க. அந்த திரவியம் தான் இந்த வெள்ளைப்பழம் ரொம்ப வாசனை மிகுந்தது. இது என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறிக்குது பாருங்க. அப்போ அவங்க கொடுத்த 3 கிஃப்ட்டுமே, அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு தெய்வீக உள்ளவர், he is a son of God, அண்ட் அவருடைய மரணத்தை அதை குறிக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-17. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமில் உள்ள அதன் சகல எல்லைகளுமிலிருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. சுயத்தில் மேல சார்ந்து இந்த சாஸ்திரிகள் ஏரோது இடத்துக்கு போனாங்கல்ல, விளைவு என்ன தெரியுமா? மரணம்ங்க. கிழக்கில் இந்த சாஸ்திரிகள் எல்லாமே ரொம்ப வைஸ்மேன், அவங்க ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப ஞானவான்கள். அவங்க சரியாக முதல்ல கடந்து போனாங்க. ஆனால் தன்னுடைய ஞானத்தின் அடிப்படையில் என்றைக்குமே நம்மளுடைய ஞானத்தை சார்ந்து வாழக்கூடாதுங்க. சில பேர்லாம் ரொம்ப நான் நிறையா படிச்சிருக்கிறேன், நான் நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே ஞானத்தை சார்ந்தோ நம்மளுடைய சுயத்தை சார்ந்தோ வாழக்கூடாது. கர்த்தரை சார்ந்து மாத்திரமே வாழணும். இன்றைக்கி அந்த ஞானத்தை சார்ந்து வாழ்ந்தபடினால 2000க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள்லாம் இறக்குற ஒரு துயரமான சம்பவம். அந்த இடமே ரொம்ப ஒரு மரண வாசனையாக வந்தது பாருங்க. அடுத்து ஒரு கூட்டம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க. நம்ம யாருன்னு பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 10, 11, 12. தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்கிற காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். முதலாவது சாஸ்திரிகளை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இப்போ மேய்ப்பர்களை குறித்து பார்க்குறோம். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு தேவதூதன் முதலாவது இந்த நற்செய்தியை மேய்ப்பர்கள் சொன்னார் என்று நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேய்ப்பர்கள் அந்த காலத்தில் they were totally outcast by Israelis and Jews people. சரியா? அவங்க ரொம்ப புறக்கணிக்கப்பட்டவங்க, நிராகரிக்கப்பட்டவங்க. அதனால தான் முதலாவது தேவதூதன் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னால். நீங்கள் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். அப்போ எதுக்கு முன்னணியில் வச்சாங்க அதையும் நான் முன்னணி என்ற ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். அப்போது இந்த ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் இந்த மேய்ப்பர்களுக்கு வருது. ஒரு ப்ரீஸ்ட்டுக்கோ ஒரு ஸ்கிரைபுக்கோ
இவங்களுக்கோ ஆண்டவர் முதலாவது இந்த காரியத்தை அவங்க தெரிவுபடுத்தலை. முதலாவது இந்த மேய்ப்பர்களுக்கு தெரிவிப்பது இதுலேருந்தே தெரியுது என்னன்னா ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ உன்னதமாக இருக்கிறது என்று. இவர்கள் சரியாக அந்த அந்த வார்த்தையை அவங்க கேட்ட உடனே தீவிரமாய் அந்த பெத்லகேம் என்ற ஊருக்கு போகிறாங்க. நல்லா பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அவங்க நிறைய ஆடுகள் வச்சுருக்காங்க. அந்த ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அவங்க தீவிரமாய் போகணும். எப்போவுமே மேய்ப்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கல் அனுபவத்தை ரொம்ப அவங்க எதிர்பார்ப்பாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். See, God selected the hard working people. என்றைக்குமே ஆண்டவர் சோம்பேறி அவர் சூஸ் பண்ண மாட்டார். பாருங்கள், மெய்ப்பர்கள்ட்ட சொன்ன உடனே அந்த தேவதூதர்கள் போயிட்டாங்க. இந்த மெய்ப்பர்கள் அந்த ஆடை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு சில மைல் தூரம் பிரயாணப்பட்டு அந்த பெத்லகேமுக்கு வந்து அந்த பிள்ளையை பார்த்தார்கள். சரியாக இந்த நட்சத்திரத்தை கண்டு சரியாக அந்த இடத்துக்கு போனாங்க. மெய்ப்பர்கள்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனால் சாஸ்திரிகள் பாருங்கள், நல்லா படித்தவங்க. ஆனால் தவறான இடத்துக்கு போனாலும் பிரச்சனை. இவங்க சரியாக இடத்துக்கு போன உடனே அங்கே என்ன நடந்ததுனால் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் தான் இருந்தது. அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். See, the result is they are all very happy and they glorifying God, they praising God. அங்கே ஒரு வர்ஷிப் நடந்தது. அங்கே ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டது. இந்த நட்சத்திரம் எதை உருவகப்படுத்துகிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையுமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் ஏன் ரொம்ப கஷ்டம், ஏன் வறுமை, ஏன் சுகவீனம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி நம்ம சுயத்தை நம்ம சார்ந்திருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். Finally, the star led them not to a palace but to a little hut. ஆமாங்க, கடைசியாக நட்சத்திரம் ஒரு பேலஸுக்கு போகலை. அது வந்து ஒரு சாதாரண ஒரு குடிசைக்கு போச்சு. ராஜா வந்து அரண்மனையில் பிறக்கலை நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ராஜா வந்து ஒரு முன்னணியில் அவர் பிறந்தார். Godly mind leads to the right direction as well as the carnal minds leads to the wrong place, result death. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மளுடைய சுய புத்தியின் மேல் சாராமல் தேவ வார்த்தையை நாம் மையமாக வைத்து நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் செழிப்பும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். I hope this video will be very blessed for you, and if so, please then share this video to your friends and relatives and let them also be blessed. God bless you. Bye from Dimal.